Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஷாப் போய் நம்ம வீலாக் எடுக்க போகிறோம். அதுவும் இப்போ நமக்கு கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல்னு நெக்ஸ்ட் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம ஷாப்பிங்கு போகிற இடம் தான் அண்ணா நகரில் இருக்க இன்ஸ்டோர். இன்ஸ்டோர் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கோம். அங்கே வந்து குர்த்திஸ் வந்து எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து 2 இடத்துக்கு போயிருக்கோம் இன்ஸ்டோர்லேயே. ஒன்று டி நகர் போயிருக்கோம், இன்னொன்று வந்து அண்ணா நகர் போயிருக்கோம். டி நகருக்கும் அண்ணா நகருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், டி நகரை விட அண்ணா நகர் வந்து ரொம்பவே பெரிய ஷோரூமாக இருக்கும், நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஷாப்பு போய் இப்போது நமக்கு என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் என்னன்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனா பாண்டி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். இன்ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் லேடிஸ்க்காக நிறைய எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது குர்த்திஸாக இருக்கட்டும், நைட் வியர்ஸ், இன்னர் வியர்ஸ் சொல்லி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இவங்ககிட்ட ஷால்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் அவைலபிள் இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது குர்த்திஸ் மட்டும்தான். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லைனாக 3 ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குர்த்திஸ் மட்டும் கவர் பண்ணலாம். இன்ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்பெஷல் சொல்லலாம். ஏன்னா இவங்களோட குர்த்திஸ்லாம் ரொம்பவே யூனிக்காக வந்து வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஓன் ஸ்டிச்சிங் யூனிட் இருக்கிறதுனால இவங்கக்கிட்ட சைஸ் வந்து எஸ்லேருந்து அப் டு 7XL வரைக்குமே இருக்கும். நம்ம இப்போ பார்த்துட்ருக்க எல்லா குர்த்திஸுமே கிட்டத்தட்ட XXLலேருந்து XXXLலாம் வரைக்கும் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு அதே பீஸ் வந்து அவைலபிள் இருக்கும், ஸ்டாக் இருந்துச்சுன்னா. குர்த்தி ஸ்டார்டிங் வந்து 600 ரேஞ்சஸ்லேருந்து இருக்குது. 600 ரேஞ்சஸ்லாம் உங்களுக்கு பியூர் காட்டன் வந்து வரும். இது எல்லாமே உங்களுக்கு 700, 800 இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான். வியர் பண்ணால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து நியூ பேட்டர்ன், சைட்லலாம் நல்லா ஃப்ளீட்டிங் வச்சு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குர்த்தியுமே இவங்ககிட்ட ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்கும். இதே மாதிரி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வேறு கலரில் அவைலபிள்னு கேட்டால் மோஸ்ட்டாக வந்து இருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து ஒவ்வொரு பீஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. சில இதில் ஜார்ஜெட் மெட்டீரியல் இது மாதிரிலாம் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸுமே இருக்கும். இப்போ சேம் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு 4 கலர்ஸ், 5 கலர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாமே இருக்கும். நான் குர்த்திஸ் பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா ஜோதிகா இன்ஸ்பைர்ட் குர்த்தி அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இந்த குர்த்தியை நான்லாம் மறப்பேனா, எத்தனை தடவை அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். திருமண மலர்கள் தருவாயான்னு ஒரு சாங் இருக்கும். ஜோதிகா வந்து பயங்கரமாக இருப்பாங்க அந்த சாங்கில் வந்து. ஸோ அந்த சாங்கில் இருந்து இன்ஸ்பயர் பண்ணி இந்த ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட டிட்டோவாக அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்லீவ் வரைக்குமே அதே மாதிரி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். நல்லா ஒரு ப்ராட் பா வச்சு வித் ஷாலோடவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 1445 ரேஞ்சஸில் தான் இருக்குது. இது மெட்டீரியலுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ எண்டில் வந்து நான் எனக்கு பிடிச்ச குர்த்திஸ்லாம் வியர் பண்ணி உங்களுக்குமே நான் வந்து காட்டுறேன். இந்த தடவை இன்ஸ்டோர் வந்து எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஏன்னா எக்கச்சக்கமாக வந்து ஆக்ட்ரஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் நமக்கு வந்து 90ஸ்ல 2000லாம் ட்ரெண்டாக இருந்த சாங்ஸு இந்த மாதிரி குர்த்திஸ்லாம் வந்து இப்போ வந்து காட்டும்போது நமக்கு நல்லா இருக்குல்ல அப்படி ஒரு ஃபீல் வருது. இதுவுமே வந்து துள்ளாத மனம் துள்ளும்ல சிம்ரன் மேம் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க ஒரு பாட்டில். நெக்ஸ்ட் நம்ம திரிஷா மேமோட கலெக்ஷன். எஸ், இந்த குர்த்தியை பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியும் 96ல் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. தப்பித்தவறி அவங்க வந்து வியர் பண்ணிட்டாங்க. எக்கச்சக்க பேர் வந்து இதையே வந்து போட்டிருக்காங்க. ஃபைனலாக நானுமே வந்து பார்த்துட்டேன் அதே மாதிரி ஷாலோட. ஸோ வாங்காமல் விட்டுருவோமா, வாங்கிடுவோம்ல. எல்லோ கலரில் குர்த்திஸே கிடையாது. ஸோ அதனால் அதுவுமே நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன். இதுவுமே சிம்ரன் மேம் இன்ஸ்பைர்ட் குர்த்தி தான். இது வந்து ஜோடி படத்தில் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களாம் நிறைய படம் பார்ப்பீங்க. அதுவும் குறிப்பாக ஆக்ட்ரஸ் போட ட்ரெஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்து அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி வச்சுப்பீங்க. கண்ணில் அப்படியே ஒத்தி வச்சுப்பீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு உங்களுக்கே ஞாபகம் வரும். நான் சொல்லாமலே உங்களுக்கு வந்து வரும் அந்த பேர்லாம், எந்த படத்தில் எந்த ஹீரோயின் வந்து வியர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான்லாம் பயங்கரமாக சினிமா பைத்தியம். என்னை விட பைத்தியம்லாம் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இன்ஸ்டோரில். நெக்ஸ்ட் வந்து இப்போ இவங்கக்கிட்ட நியூவாக லான்ச் பண்ணியிருக்க ஒரு குர்த்தி தான். இதெல்லாமே ஜார்ஜெட் பேட்டர்ன் தான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த குர்த்தி வந்து பா ஷேப்பில் வந்து கிட்டத்தட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நெக்கிட்ட வந்து காயின் ஷேப்பில் த்ரெட் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யூனிக்காக இருக்குது பார்க்கும்போது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1400லேருந்து 1800 இந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து இருக்கும். நெக்கிட்ட வந்து உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து 1800 அந்த மாதிரி இருக்கும். பேட்டர்ன்ஸ் எதுவுமே இல்லை, ப்ளைனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1400 ரேஞ்சஸில் இருக்கும்.
இது வியர் பண்ணும்போது நமக்கு அப்படியே ஒரு அனார்கலி ஃபீல் வந்து கொடுக்கும். நல்லா ஃபுல்லாக இருக்குது ஃப்ளார்டாக. இதெல்லாமே உங்களுக்கு நார்மல் பேட்டர்ன். உங்களுக்கு பார்க்கும்போது நெக் கிட்ட பேட்டர்ன் இருந்தால் மட்டும்தான் அந்த 1800, மற்றபடி எல்லாமே 1400 ரேஞ்சஸ் தான். குறிப்பாக இந்த பேட்டர்னில் ஆலிவ் க்ரீன் கலரில் 3-4 வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். அதுக்கப்புறம் எல்லோலையுமே 2-3 ஷேட் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாமே கொஞ்சம் ஃபேவரட் கலர்ஸ் நிறைய பேருக்கு. அதுவும் விஜய் வந்து ஆலிவ் க்ரீன் தான் நிறைய ஷர்ட்ஸ் போடுவாங்க தெரிஞ்சதுலேருந்து நிறைய பேர் வந்து ஆலிவ் க்ரீன் கலரில் ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே காட்டன் டைப் குர்த்திஸ். இது எனக்கு பார்த்த உடனே ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி நல்லா இருந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு அதை ஓப்பன் பண்ணியும் காமிக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 1495. பட் இதெல்லாம் வந்து வெறும் குர்த்தி மட்டும்தான், இதுக்கு துப்பட்டாலாம் வராது. நம்ம செலிப்ரிட்டிஸ் இன்ஸ்பைர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்ல, அதில் மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வித் துப்பட்டாவோடவே வரும். இதில் பிரிண்ட்டே பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல. அதுவும் இப்போ குறிப்பாக கிறிஸ்மஸ் நியூ இயர்க்குலாம் நிறைய பேர் வந்து ஒயிட் கலரில் போடணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு, யூனிக்காகவும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஸ்லீவ் கிட்ட நல்லா கேதரிங் வச்சுருக்க மாதிரி குர்த்திஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்லீவ் இருக்கும். அப்படி இல்லைனா ஸ்லீவ் கிட்ட வந்து நல்லா கேதர் வைக்கிற மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸும் உங்களுக்கு 800லேருந்து 1200, 300 இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. ஒவ்வொரு குர்த்தி வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் வரும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ண முடியாது. நீங்கள் டேரெக்டாக ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். நான் குறிப்பாக வந்து இது 800லேருந்து 1300 சொன்னால் உங்களுக்கு அந்த ப்ரைஸ்க்குள்ளே தான் இருக்கும். இந்த பேட்டர்னில் வந்து நிறைய லைட் கலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. யூஸ்வலாக இப்போது நிறைய பேருக்கு வந்து லைட் கலர்ஸ் தான் வந்து பிடிச்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்லீவ் கிட்ட நல்லா கேதரிங் கூட கொடுத்துருக்காங்க. நல்லா சுருங்கி சுருங்கி வரும்ல கை கிட்டலாம். ஸோ அதுதான் இந்த பேட்டர்ன். எல்லா நெக்கிட்டையுமே உங்களுக்கு பால்ஸ்லாம் அட்டாச் பண்ணி பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு. மோஸ்ட்டாக எல்லா நெக்லேயுமே உங்களுக்கு அந்த பால் பேட்டர்ன் வந்து இருக்குது. இது வந்து ஃபெஸ்டிவ் சீசன் சொல்லிட்டு எக்கச்சக்கமாக நியூ கலெக்ஷன்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. நான் லாஸ்ட் டைம் பார்த்த பேட்டர்ன்ஸ்லாம் இப்போ இல்லவே இல்லை. இப்போ எல்லாமே நல்லா புதுசு புதுசாக வந்து இறக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months மேலே இருக்கும் நான் விசிட் பண்ணி. இப்போது திருப்பி நான் நியூ இயர் பொங்கல்லாம் வர்றதுக்காக குர்த்தி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். ஸோ எதை எடுக்கிறது எதை வைக்கிறதே தெரியாத அளவுக்கு செம்ம கன்ஃபியூஷனிங்காக இருக்கும். நம்ம வீடியோவில் காட்டுற இந்த மாதிரி குர்த்திஸ் மட்டும்தான் அவைலபிள் மட்டும் நினைக்காதீங்க. இங்கே வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க. குறிப்பாக பார்ட்டி வீஸ்லாம் வச்சுருக்காங்க, லெஹங்காஸ் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் இது வந்து அவைலபிள் இருக்குது. யூஸ்வலாக என்கிட்ட வந்து எல்லாருமே குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் போடுங்கக்கான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் குர்த்திஸ் மட்டுமே இந்த தடவை கவர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து நைட் வியர்ஸ் லெஹங்கா கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் போய் வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு அதுவுமே எடுத்து போடுறேன். நான் வந்து பர்சனலாக இன்ஸ்டோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4+ இயர்ஸ் மேலே வந்து வாங்கிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் இது வரைக்கும் போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் போனது வந்து பாண்டி பஜார் டி நகர் கிட்ட இருக்குல்ல, அங்கே தான் போயிருந்தேன். அங்கே விட எனக்கு அண்ணா நகர் வந்து இன்னுமே பெட்டராக ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கிட்டே இது திறந்துட்டாங்க. ஐ திங்க் ஒரு 2 or 3 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் திறந்து. ஸோ இவங்க எப்போ இங்கே திறந்தாங்களோ அப்போலேருந்து நான் இங்கே மட்டும்தான் போயிட்டுருக்கேன். இன்னும் டி நகர் பக்கம் போகவே இல்லை. இன்ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்பவே தி பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக எது கேட்டாலுமே வந்து டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க. இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு சொல்லி அவங்களே நமக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து காட்டுவாங்க. இதெல்லாம் நியூவாக அரைவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே பேஷன்ஸாக வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த பாட்டில் க்ரீன் ஷேட் வந்து செம்மையாக இருந்துச்சு நான் பார்த்த இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில். இதிலலாம் உங்களுக்கு அந்த சைனீஸ் நெக்கு, காலர் வச்ச நெக்கு, இந்த மாதிரி நெக் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு வந்து லைட் கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. நெக் கிட்ட ஒன்று வந்து வி ஷேப் வச்சுருக்காங்க, ஒன்று வந்து ஃபுல்லி கவர்ட் மாதிரி காலர் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே அழகழகாக இருக்குது. ஸோ குர்த்திஸ் வந்து நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும், கஸ்டமைஸ்டாக இருக்கணும், ப்ரைஸும் நாமினலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்ம கண்ணை மூடிட்டு இன்ஸ்டோர் கடை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா இவங்கக்கிட்ட வந்து ஓன் ஸ்டிச்சிங் யூனிட் இருக்கிறதுனால ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா மாதமே வந்து அவங்க நியூ கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி காட்டனில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதுவும் நமக்கு அஃபோர்டபுளாக ஒரு 600, 700, 800 இந்த மாதிரி ரேஞ்சஸ்லுமே நிறைய வந்து இருக்கும். ஸோ யூஸ்வலாக காலேஜ் வியர்ஸாக இருக்கட்டும், இல்லை நமக்கு ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும், மோஸ்ட்டாக காட்டன் தானே ப்ரிஃபர் பண்ணுவோம்.
இப்போ பார்க்குறது வந்து செம்மையா இருந்துச்சு. ஒரிஜினல் மிரர் ஒர்க் வந்து வச்சிருந்தாங்க நெக் கிட்ட வந்து. இது வந்து பார்ட்டி வியர் கலெக்ஷன் சொல்லலாம். நேர்ல பார்க்கும்போது இன்னுமே ஷைனிங் வந்து வேற லெவல்ல இருந்தது. இதோட பிரைஸ் வந்து 495 2500ன்னு வச்சுக்கலாமே. இதுலயுமே நமக்கு நெறைய பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு. கலர்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் நான் கேட்கவே இல்ல. பட் அவங்களே இந்த மாரி பேட்டர்ன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்க அக்கான்னு சொல்லி காட்டினாங்க. இது எல்லாமே வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா ஒரிஜினல் மிரர் ஒர்க்ஸ். இந்த பேட்டர்ன்ல மத்ததெல்லாம் சிங்கிள் கலர்ல இருந்துச்சு. இது மட்டும் நல்லா மல்டி கலர்ல இருந்தது. இந்த மாரி பார்ட்டி வியர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு 2000லேருந்து 2500 இந்த மாரி ரேஞ்சஸ்ல தான் இருக்கும். இத விட ஹையர் ரேஞ்சஸுமே இருக்கு. ஸோ நீங்க விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் பார்த்ததெல்லாம் எனக்கு எதெல்லாம் புடிச்சிருந்ததோ, அது எல்லாமே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து சூஸ் பண்ணேன். இந்த குர்த்தி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. யூசுவலா நான் வந்து லைட் கலர்ஸ் வந்து போட்டது கிடையாது. பட் இதெல்லாம் வந்து வியர் பண்ணும்போது எனக்கே நல்லாயிருக்குன்ற ஒரு ஃபீல் இருக்கு. அந்த ஸ்லீவ் கிட்ட வந்து உங்களுக்கு கேதரிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த மாரி பேட்டர்ன் இதெல்லாமே. ஆல்ரெடி சொன்ன மாரி இது சிம்ரன் மேம் வியர் பண்ண ட்ரெஸ்ஸு. அது அவங்க போடலாம், நீங்க போடலாமா அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளும் வியர் பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. இது வந்து எனக்கு கொஞ்சம் லூஸா இருந்துச்சு. ஸோ நான் வந்து எம் சைஸ் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுவுமே சிம்ரன் மேம் இன்ஸ்பயர்டு குர்த்தி தான். ஆல் டைம் ஃபேவரட் எல்லோ சுடிதார். எல்லோ சுடிதார்னாலே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம த்ரிஷா மேம் 96 மூவி எல்லாமே செம்மையா இருக்கும் இந்த குர்த்தி ஃபுல்லா. ஸோ அதனால நான் இது கண்டிப்பா ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லி இத வந்து நான் வாங்கிட்டேன். ஐ திங்க் நெறைய பேருக்கு வந்து இந்த குர்த்தி வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம ஸ்டார்ட்டிங்ல வந்து எனக்கு இது வாங்கணும்னே தோணல. ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரே மாரி சுத்திட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவங்கலாம் மறந்துட்டாங்க. அதனால இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். என் ஹஸ்பண்ட், "உன் தொல்ல வர வர தாங்க முடிய மாட்டேங்குது. நீ போட்டா திரிஷா ஆயிடுவியா?" நான் திரிஷா ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் எனக்கு அது பிடிச்சிருக்கு. அதனால நான் வாங்குறேன். இது வந்து ஜோதிகா மேம் இன்ஸ்பயர்டு குர்த்தி. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. அந்த திருமண மலர்கள் தருவாயா அந்த சாங்ல வந்து இது வியர் பண்ணியிருப்பாங்க. செம்மையா இருந்துச்சு நேர்ல பார்க்கும்போது. என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த கலர் வந்து பர்ட்டிகுலரா பிடிச்சிருந்தது. பட் நான் வந்து இல்ல நான் வாங்குனா எல்லோ கலர் தான் வாங்குவேன்னு ஒத்த கால்ல நின்னு நான் அதுதான் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் இப்போ வியர் பண்ணியிருக்க இந்த குர்தீஸ் எல்லாமே உங்களுக்கு இதில எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ நம்மளோட டேஸ்ட் வந்து ஒரே மாரி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இதெல்லாம் வந்து 800 அந்த மாரி ரேஞ்சஸ்ல இருந்த குர்த்தி. நெக் கிட்ட மட்டும் உங்களுக்கு அந்த மிரர் ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க. இது ஆல்ரெடி சொன்ன மாரி பார்ட்டி வியர் குர்த்தி. அந்த 2K சொல்லியிருந்தேன்ல 2.5K அந்தோட குர்த்தி. நல்லா ஃபுல்லா வந்து இருக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அதே மாரி வியர் பண்ணவும் செம்ம கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. யூசுவலா இந்த மாரி பார்ட்டி வியர்ஸ்லாம் நமக்கு வியர் பண்ணும்போது குத்தும்ல. இது வந்து அது மாரிலாம் எதுவுமே இல்ல. செம்ம கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த லைட் கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூட் ஆகுற மாரி எனக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணும்போது லைட் கலர்ஸ் வாங்கணும்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சனா பாண்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வேணும்னா பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. பாய். டேக் கேர்.